சிலர் சொல்லுவாங்க லைட்டாக இப்படி நாக்கில் வச்சோடனே வயிறு எரியுது, அந்த அளவுக்கு உள்ள வந்து நிறைய பேருக்கு உள்ள அல்சர் ஃபார்மேஷன் இருக்கும். இதுலேயே பார்த்தோம்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்கிறது குடல் முழுவதுமே நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றாங்க சரியாக டைஜஷன் ஆகாமல் என்ன ஆகுனா குடல் வந்து என்னால் இதை டைஜஷன் பண்ண முடியலன்ட்டு உடனே வந்து வெளியில் தள்ளி விட்டுரும். ஸோ அந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மோஷன் பார்த்தோம்னா சரியாக செரிக்காமல் சாப்பிட்டது அப்படியே வர மாதிரி இருக்கே, அப்போ வெயிட் லாஸ் ஆகிட்டே போகும். அதில் இருக்கக்கூடிய சத்துலாம் உடம்பு கிடைக்காம வெயிட் லாஸ் ஆகிட்டே போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். சரிங்க. ஸோ இதுவுமே அல்சர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகுனா உள்ள ப்ளீடிங் இருக்கும், உள்ள ரத்த கசிவு இருக்குது. அது நமக்கே தெரியாமல் மோஷன் போகும்போது டெய்லி தினந்தோறும் எந்த மாதிரி நம்ம மலம் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, என்ன நேச்சரில் இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது ஸ்மெல் வருதா, நுரையா வருதா, இல்லை சளி கலந்து வருதா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மலத்தில் வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்தில் வருதுன்னா கண்டிப்பாக ரத்த கசிவு வயிற்று குடல் பகுதியில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ரத்த கசிவு இருக்க நம்ம உடலில் ரத்த சோகை ஏற்பட ஆரம்பிச்சிடும். ரத்த சோகை ஏற்படுது, ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், கண் இரிட்டேட் வருது. ஸோ அனிமியா, அந்த ரத்த சோகை இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ நேரம் நிமிர்ந்து கூட என்னால் உட்கார முடியல, இரவு நேரத்தில் படுத்து கூட உறங்க முடியல, அந்த அளவுக்கு சிவியராக இருக்கிறவங்களும் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ வயிற்றுப்புண்ணால் இந்த பிரச்சனை இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதனால ரத்தப்போக்கு இருக்குது, அனிமியா இருக்கு அப்படிங்கிறதுலாம் அவங்க புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம உடல் இழைச்சிக்கிட்டே போதும். இதுவும் ஒரு ரீசன். ஒரு வேளை அல்சரா இருக்கலாம், நம்ம வந்து ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு வாயில திரும்ப திரும்ப புண்ணு வந்துகிட்டே இருக்கும், மவுத் அல்சர்னு சொல்லுவோம். நாக்கு ஓரங்கள்ல புண்ணு வருது, கண்ண பகுதியில் உள்ள வந்து பக்கல் கேவிட்டிஸ்ல புண்ணு வருது, பற்கள் வந்து பார்த்தோம்னா அந்த எனாமல் தேர மாதிரியே இருக்கே, ஒரு மாதிரி கோரப்பல் மாதிரி ஆகுதுங்க, கேவிட்டிஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. ரீசன் பார்த்தோம்னா அசிடிட்டிக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு. ஸோ ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆகும்போது இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ டூத் பேஸ்ட்டை மாற்றுவோம், டூத் ப்ரஷ்ஷை மாற்றுவோம். ஸோ அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கிறோமே தவிர வயிற்று பகுதியில் நமக்கு வந்து புண்ணு இருக்கு, அசிடிட்டி அதிகமாக இருக்குன்ற ஒரு சென்ஸ் நமக்கு தெரியாது, நாலேஜ் தெரியாமல் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து எடுத்துட்டு இருப்போம். இப்போ வயிற்று பகுதியில் புண்ணு இருக்குன்னா இது எல்லாமே நம்ம கவனிக்கணும். இது நிறைய பேர் இரவு நேரத்தில் கூட சரியாக உறக்கம் இல்லாமல் வயிற்று புண்ணால் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே தூங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. குன்மம்னா அல்சர் 8 வகையாக இது வந்து சொல்லியிருக்காங்க. எண் வகை குன்மம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பொதுவான மருந்துகளும் நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நோயாளியோட ஸ்பெஷலாக ஒரு சிம்டம் என்னன்னா வயிறை இறுக்கி பிடிச்சிட்டு முன்னோக்கி குனிஞ்சிருவாங்க, குனிஞ்சு உட்கார கூட முடியல, தீவிரமான நிலையில முன்னோக்கி அதிகமாக ரத்தப்போக்கு இருக்குன்னா முன்னோக்கி குனிஞ்சி தான் உட்காருவாங்க. அதாவது குன்மம் அப்படின்ற நோய்க்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிம்டம் சொன்னால் இப்படி தான்.